Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. Without delay, let's get started. Let's see the first sentence. அவரை அமைதியாக இருக்கும்படி கேளுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் யாரையாவது நீங்கள் அமைதியாக இருக்க சொல்கிறீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, குவைட்டாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? Ask him to keep quiet. அவரை வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொல்லுங்கன்னு அர்த்தம். Ask him to keep quiet. நெக்ஸ்ட் ஒன், அவளிடம் பேசுவது அவசியமா? அவங்க கிட்ட பேசுறது இம்பார்ட்டண்டா, நெசசரியா, தேவையான்னு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Is it necessary to talk to her? Is it necessary to talk to her? நெக்ஸ்ட் ஒன், வீட்டில் இருக்காமல் எங்கு சென்றாய்? வீட்டில் இல்லாமல் எங்கே போனீங்க? நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் பட் நீங்கள் இல்லை, வீட்டில் இல்லாமல் எங்கே போயிட்டீங்கன்னு கேட்போம் இல்லையா? Where did you go instead of being at home? வீட்டில் இல்லாமல் நீங்கள் எங்கே போயிட்டீங்கன்னு அர்த்தம். Where did you go instead of being at home? வீட்டில் இருக்காமல் எங்கு சென்றாய்? வீட்டில் இல்லாமல் எங்கே போனீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அலுவலகத்தில் நிறைய வேலை இருக்கிறது, அதனால் நான் வீட்டிற்கு தாமதமாக வருவேன். எனக்கு வந்து ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது, ஸோ நான் வீட்டுக்கு வந்து லேட்டாக தான் வருவேன்றதை எப்படி சொல்லலாம்? I have a lot of work in the office, so I will be late home. நான் வீட்டுக்கு லேட்டாக தான் வருவேன், எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I have a lot of work in the office, so I will be late home. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சமீபத்தில் அதிகமாக சாப்பிட்டு வருகிறேன். அப்படின்னா நான் ரீசெண்டாக கொஞ்சம் நிறைய சாப்பிட்றேன். முன்னாடிலாம் வந்து நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக நான் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கேன்றதை எப்படி சொல்லலாம்? I have been eating too much lately. latelyனா ரீசெண்டான்னு அர்த்தம், சமீபத்தில்னு அர்த்தம். I have been eating too much lately. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதிக தூரம் செல்ல வேண்டாம், நீங்கள் ரொம்ப தூரம் போயிடாதீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? Don't go too far. அப்படின்னா ரொம்ப தூரம் போயிடாதீங்கன்னு அர்த்தம். Don't go too far. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஒரு முறை சொன்னால் புரியவில்லையா? ஒரு வாட்டி உங்களுக்கு சொன்னால் புரியாதான்றதை எப்படி சொல்லலாம்? Don't you understand if I tell you once? அப்படின்னா ஒரு வாட்டி சொன்னால் உங்களுக்கு புரியாதான்னு அர்த்தம். Don't you understand if I tell you once? நெக்ஸ்ட் ஒன், அவர் எனக்கு பதிலாக சென்றார். ஸோ நான் எனக்கு பதிலாக இன்னொருத்தவங்க போனாங்கன்றதை எப்படி சொல்லலாம்? He went in place of me. அப்படின்னா அவர் வந்து எனக்கு பதிலாக போனாருன்னு அர்த்தம். He went in place of me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் எப்போ வருவான்னு தெரியுமா? அவங்க வந்து எப்போ வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்றதை எப்படி கேட்கலாம்? Do you know when will he come? யாரையும் நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அவங்க அந்த இடத்துல இல்லைன்னா நம்ம கேட்போம்ல, அவங்க எப்போ வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்போம் இல்லையா? அதுதான் do you know when will he come? So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.